இந்தியாவை ஆண்ட மாமன்னர்கள் சக்கரவர்த்திகளும் ஆண்ட பேண்ட எல்லாருமே நம்ம முன்னோர்கள் ராஜாதி ராஜராஜ சோழன்லாம் வாழ்ந்தாங்களே, நம்முடைய முன்னோர்கள் மாமன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்களே, நம்ம முப்பாட்டன்லாம் வாழ்ந்தாங்களே, அவங்க தான் கீழ்ச்சாருன்னு சொன்னீங்க இல்லையா? நான் சொல்றேன், பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு 1973 வர்ண முறைப்படி சூத்திரர் அடிமை என்பதை ஒழித்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கொண்டு வந்தார் பிரிட்டிஷ்காரர். இப்ப நம்ம பாட்ட முப்பாட்ட இருந்தாலும் அவன் எவனுமே எதுவுமே கிழிக்கல. எது பண்ணா மனுதர்மப்படி ஆட்சி செஞ்சான், பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அதனால தான் பெரியார் ஆதரிச்சாரு. 1795 பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்கள் மட்டுமே சொத்து வாங்கலாம் என்றிருந்த நிலையை மாற்றி அனைவரும் சொத்து வாங்கலாம் கொண்டு வந்தார். பாட்ட முப்பாட்ட மன்னர்கள் வாழ்ந்தாங்களே, அப்போலாம் எப்படி தெரியுமா? பார்ப்பனர்கள் மட்டும் தான் சொத்து வாங்க முடியும், மற்றவங்க வாங்க முடியாது. புரியுதா? ராஜாதி ராஜராஜ சோழன் சொன்ன பாத்தியா, அப்போலாம் அவங்கள எதுவும் கிழிக்கல. அதே மாதிரி 1804 பெண் சிசுக்களை கொலை செய்வதை தடுக்க சட்டமாக்கினார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தவுடனே. பாட்ட முப்பாட்ட ஆண்டாலும் எவனுமே எதுவுமே கிழிக்கல. 1813 கொத்தடிமை சட்டத்தை ஒழித்தார்கள். 1813 கொத்தடிமை சட்டத்தை. அப்போ பாட்ட முப்பாட்ட ஆண்டால அந்த கொத்தடிமை சட்டங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் ஒழிச்சா, அதனால பெரியார் ஆதரிச்சார். 1817 பார்ப்பனர்கள் எந்த குற்றம் செய்தாலும் தண்டனை இல்லை என்பதை ஒழித்தது. அவனுக்கு தண்டனையும் வாங்கி தந்தது பிரிட்டிஷ்காரங்க. பாட்ட முப்பாட்ட ஆண்டால அவன் இதெல்லாம் கிழிக்கல, அதெல்லாம் வேடிக்கை பார்த்தான். 1819 சூத்திர பெண் திருமணமானவுடன் 7 நாட்கள் கோவிலில், அதாவது கோவில்களில் பள்ளியறைகள் அங்க பார்ப்பனர்களுடன் இருக்க வேண்டும், புரியுதா, அப்படின்னு கொண்டு வந்தான். அதை ஒழித்தான் பிரிட்டிஷ்காரன். 1828 குழந்தைகளுக்கு திருமண சட்டம் கொண்டு வந்தான் பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட ஆண்டான அவெல்லாம் அதை கிழிக்கல. 1829 விதவை உடன்கட்டை ஏறுவதை தடை சட்டம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட ஆண்டான அவெல்லாம் இதெல்லாம் கிழிக்கல, அதெல்லாம் வேடிக்கை பார்த்தான். 1835 பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்கள் மட்டுமே கல்வி என்ற நிலையை மாற்றி சூத்திரர்களும் கல்வி பயில வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட வாழ்ந்தாலும் அவெல்லாம் இதெல்லாம் கிழிக்கல, புரியுதா? சூத்திரர் முதல் ஆண் பிள்ளையை கங்கையில் போட்டு கங்காதனம் செய்வதை தடை சட்டம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட மன்னன்ல அவெல்லாம் இதை கிழிக்கல. அப்புறம் சூத்திரர் நாற்காலியில் உட்கார அனுமதிக்கும் சட்டம் கொண்டு வந்தனர். அது முன்னெல்லாம் உட்கார முடியாது. ராஜாதி ராஜ சோழன்லாம் இருந்தாங்களே, அப்பெல்லாம் இல்லை. எவ்வளவு அடிமைத்தனம் பத்தியா? அதுக்கப்புறம் 1868 இந்து மனு தர்ம சட்டத்திற்கு முழுமையான தடை கொண்டு வந்தனர். யார் என்றால் 1868 அதாவது இந்து மனு தர்ம சட்டத்திற்கு முழுமையான தடை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரர். பாட்ட முப்பாட்ட ஆண்டாலாம் எவனுமே எதுவுமே